வெக்கேஷனுக்கு அடிக்கடி கேரளா போயிட்டு நமக்கு வந்து இந்த செம்மீன், கேரளா ஸ்டைல் பீஃப் கறி அதெல்லாம் வந்து ரொம்பவே பழக்கமாயிடுச்சு. ஸோ அது மாதிரி ஆத்தென்டிக் கேரளா ஃபுட் அப்படி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ண பிளேஸ் தான் வந்து அவர் கேரளா ஸ்டோரி. ECR உத்தண்டி இங்கே தான் இருக்குது. நம்ம இங்கே தான் உள்ளே போய் சாப்பிட போகிறோம். வாங்க டேஸ்ட் அண்ட் வெரைட்டிஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலி வந்து மெனு கார்டை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே ரிசர்ச் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் இட். பீஃப் கட்லெட். வீட்டிலலாம் பீஃப் சாப்பிட்டேன் தெரிஞ்சு திட்டு வாங்கினதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ எப்போ கேரளா போனாலும் இடியாப்பம் வித் பீஃப் கறி அது வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ் எப்போவுமே. ஸோ இங்கே வந்து பீஃப் கறி, அப்புறம் இன்னும் பீஃப் கட்லெட் ஆக்சுவலாக, அப்புறம் இன்னும் வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஃபைனலி ஃபுட் வந்துச்சு. ஸோ ப்ரான் பிரியாணி கேரளா ஸ்டைல். ஸோ நம்ம ஊர் மாதிரி இருக்காது இங்கே. இதோட டேஸ்ட் அண்ட் இவங்களோட டிஸ்பிளேயே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட்டோன்னா, ஜென்ரலாக கேரளா டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் ஜாஸ்தி. பிகாஸ் அந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்களே, பிளாக் பேப்பர், அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளி பரோட்டா. அது தெரிஞ்சிச்சு பார்க்குறேன். எஸ், பிளேட்டில் வச்சு எடுத்து பொறுமையாக சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லைங்க. அப்படியே எடுத்து அப்படியே ஒரு பீஸ் எடுத்து கிளி பரோட்டா. அந்த வாழை இலையோட ஃப்ளேவர். இதுலேயே வந்து சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் வந்து சிக்கன் ட்ரை பண்ணுறோம். சிக்கன் கரெக்ட் ஃப்ளேவர். ஆமாம், பசியில் வேகமாக சாப்பிட்றோம். சூப்பர். பீஃப் கட்லெட். சூடாக இருக்கு. எனக்கு சொல்லுங்க அந்த கதை. என்ன கதை? ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சீட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வாமா ஃப்ரெஷ்ஷாக
சாப்பிட்டு நம்ம வந்து நம்ம ஊர் சாப்பாடுலாம் கையில் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. கையில் சாப்பிட்றது வேணும் சாப்பிட்டாலும் ஓகே தான். கையில் சாப்பிடுன்னு சொல்லுவேன். ஓகே இது ஒன்றா சாப்பிடுவோம். ரெடியா? கேரளாவோட அந்த டர்மரிக் ஃப்ளேவர் சொல்லுவாங்க. ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒயிட் ரைஸ் ஓகே, பீஃப் உலத்தி பொத்து கேரளாவோட ஒன் ஆஃப் த ஆத்தென்டிக் ஃபுட். இந்த வெரைட்டிலாம் வந்து பியோர் கேரளா ரிலேட்டட் ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும்தான் வந்து செய்வாங்க. கோகனட் எல்லாம் வந்து இவங்க ஷ்ரெட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் பீஃப் எம்மியா இல்லை, அது அந்த எம்மினஸ் வந்து அப்படியே உள்ளே போகுதா. ஃபஸ்ட்டு அந்த ஜூஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு சொல்லிட்டு. நைஸ். பீஃப் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, இது அந்த மாதிரிலாம் இல்லை, ஈஸியாக சூ பண்ண முடியுது நம்மளால. நைஸ். இது பேர் இலையில் சுருட்டிய மீன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பா ஒரு ஃபுல் ஃபிஷ் உள்ள செத்து கிடக்குங்க. ஓகே, ஃபுல்லாக செம்ம ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓ சூடாக இருக்கு ஆக்சுவலாக. சூடு ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. ஒரு சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஸ்பைசினஸ் தெரியுது. வாழை இலையோட டேஸ்ட், ஸ்பைசினஸ். ஜஸ்ட் ஒன். இது என்ன மீன் வெரைட்டி? பிளாக் பாம்ப்ரெட். இது எங்கே கிடைக்கும்? யூஸ்வலாக சென்னையில் கிடைக்குமா? இது மார்க்கெட்டில் கிடைக்கும். ஃபிஷ்ஷோட நேம் வந்து பிளாக் பாம்ப்ரெட். அவோலி. அவோலி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு. இதுக்கு பேர் அவோலி. சென்னை மார்க்கெட்லலாம் வந்து பிளாக் பாம்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தமிழில் தெரியாதுங்க, கேரளாவில் அவோலி. தமிழில் கருப்பு பாண்டாவா? ஓகே, ஒன் மோர் ரவுண்ட் நான் பீஃப் ட்ரை பண்ண போகிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி பீஃப் வந்து ஜென்ரலாக திக்காக இருக்கும்ல, இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது, சூ பண்ணுறதுக்கு ஈஸியாக. இந்த கோகனட் ஷ்ரெட்டிங்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவல் இந்த கேரளா ஸ்டைல். பீஃப்க்கு வந்து ஒரு பயங்கர ஸ்டோரி இருக்குது. அதுதான் என் பையன் அப்போ இருந்து பீஃப் ஸ்டோரி சொல்லுங்க. நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் வந்து வேகாத சிக்கன்னு சொல்லி பீஃபை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இருந்து தான் நான் வந்து பீஃப் சாப்பிடவே படித்தேன். இந்த ஸ்டோரி எப்போவுமே அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால்
அவன் இது சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறான். சாப்பிடுறேன் நீ வேகாத சிக்கன் தான். ப்ரான் பிரியாணி வித் பீஃப் சீப் வாய்க்குள்ள சாப்பாடு இருந்தா வாய் உலருது. ஆக்சுவலி ரொம்ப ஸ்பைசியாலாம் எதுவுமே தெரியல. மேபி அந்த 1 or 2 செகண்ட் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஸ்பைசினஸ் லைட்டாக தெரியுது, லைட்டாக கூட. கேரளா ஸ்பைசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கார்டமன். நம்ம போனோம்ல இங்கே மூணார் போகும்போது ஒரு பெரிய ட்ரீ இருந்துச்சுல, பெப்பர் ட்ரீ, அதுதான் அது. அந்த கார்டமன் அவங்களோட டர்மரிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கேரளா டர்மரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கனாவே அந்த ஒரு ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதான் இந்த பிரியாணிலையும் தெரிஞ்சுது. இந்த இலையில் சுருட்டிய மீனை நம்ம இப்போ இலையில புரட்டி போட போகிறோம். ஓ வாவ், மசாலாவும் அந்த ஃப்ளேவரும் பாருங்களேன். அப்பா, எனக்கு இப்போ ஆர்டர் பண்ணதுலேயே வந்து பீஃப் நல்லா பிடிக்கும் சொல்லிட்டு பீஃப் 2-3 ஆர்டர் பண்ணேன். பீஃப் கட்லட் அண்ட் இன்னொன்று. பட் அவுட் ஆஃப் ஆல் இதுதான் வந்து டாப்பாக இருக்குது. அந்த ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணால் எப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட்டோட ஸ்பைசினஸ் எல்லாமே ஆட் ஆகி செம்மையாக இருக்குது இந்த மசாலாவோட அப்படியே சாப்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே அன் ஆவரேஜ் கேரளா ஆத்தென்டிக் ஃபுட். பிகாஸ் எனக்கு வந்து எல்லாமே வந்து டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ ஓவரால் பிளேஸ் இஸ் நைஸ். ஓவரால் ஐ வுட் சே ரேட் பற்றி நான் சொல்லணும். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே பொதுவாகவே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஃபிஷ் அண்ட் பீஃப் வெரைட்டிஸ் எல்லாமே அதே ப்ரைஸ் ரேஞ்சஸ் தான் இங்கேயும் இருக்குது. அண்ட் இவங்க வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. நீங்கள் அதுலேயும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த பனையூர் சைடில் இருக்கிற வித்தின் லைக் 2 to 3 kilometers மட்டும்தான் அவங்க வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. ஓவரால் வி என்ஜாய் த ஃபுட். இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் நல்ல ஃபுட் சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செக் பண்ணி பார்த்ததுல இவங்க வந்து கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணுறாங்க, ரிஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணி தான் சமைக்கிறாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு மக்களே. எந்திரிக்கணும். நல்ல சாப்பாடு, திருப்தியாக ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். என்னைக்காச்சும் வெளியில் போய் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரளா ஸ்டைல் லன்ச் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து கேரளா ஸ்டைல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளி வடை, அதுக்கப்புறம் புட்டு, பழம்பொரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து ஈவினிங் 4 o'clock மேலே அவைலபிள். ஷாப் வந்து ஓவராலாக 10:30 நைட் வரைக்கும் வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்க. மறக்காமல் ஈஸியாக பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரளா ஸ்டைல் ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேரளா ஸ்டோரி இதுதான் வந்து இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குற நம்மளோட ஸ்டோரி. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ரிவ்யூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு மக்களே. டாடா, பை பாய்.